irregular verbs னுடைய present past past participle present participle மீனிங்லாம் இப்போ பார்ப்போம். டோன்ட் கன்ஃபியூஸ், என்னது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன சொல்கிறாரு அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட் தமிழ் மீனிங் கவனிச்சிங்க. இங்கே வர்றது வந்து பேஸ் ஃபார்ம், இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு காலம், இதுதான் ஃபஸ்ட்டு காலம் சரிங்களா. இது ஃபஸ்ட்டு காலம். இந்த காலமில் வர்றது பேஸ் ஃபார்ம், இதுலேருந்து பாஸ்ட் டென்ஸு, அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அப்புறமா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இதெல்லாம் வருது. இந்த ரெட் கலரில் நான் போட்டிருக்க ஃபாண்ட் வந்து ஓல்டு இங்கிலீஷு, மாடர்ன் இங்கிலீஷில், ஸ்போக்கன் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறதில்ல. கான்வர்சேஷனில் வந்து ஃபார்மல் இங்கிலீஷில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார்மல், வெரி ஃபார்மல் இங்கிலீஷில் மட்டும்தான் வரும், ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில். பட் இந்த ஒரு மீட்டிங்கிலோ அது மாதிரி இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி நார்மலாக யூஸ் பண்ணுறதில்ல. சட்டம், லா பற்றி பேசும்போது லா ரிலேட்டட் வேர்டு அது, அதில் யூஸ் பண்ணுவாங்க. கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் வரும்போது யூஸ் பண்ணுவாங்க இதை. அப்புறமா இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்கன்னா, அலைட்டுன்ற வார்த்தை. இது வந்து நீங்கள் ரயில்வே ஜங்ஷன்லாம் பார்த்துருக்கலாம். இந்த கோயிலுக்கு போக இங்கே இறங்கவும், அந்த இறங்கவும்ன்றது அலைட், அலைட்டியர் அப்படின்னு வரும். இதுவும் வந்து ஓல்டு இங்கிலீஷ் தான். இந்த மாதிரி நம்ம ஸ்டேஷன்லாம் பார்க்குறோம் இல்லையா, அதில் வந்து என்னது மாடர்ன் ஓல்டு இங்கிலீஷை நான் சேர்க்கலை, நம்ம பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுவும் மாடர்ன் ஃபார்மல் இங்கிலீஷ்லாம் வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கு அபைடுக்கு வந்து பாஸ்டன்ஸ் வந்து அபோர்டு, அபைடட் சரிங்களா. ரெண்டு யூசேஜ் இருக்குது. அபைடட் ஒன்று, அபோர்டு ஒன்று. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அபோர்டு, அபைடட், அபிடேன் இது ஒன்று. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வந்து அபைடிங். ஆக்சுவலாக அபைட்னா என்னன்னா கட்டுப்படுறது, கட்டுப்பட்டு கொண்டு, கட்டுப்பட்டான். இது வந்து விகுதியை பொறுத்து இந்த மீனிங் வரும். அபைடட், ஹி அபைடட், இது மாதிரி இடி சேர்ந்து பாசன்ஸ் இது சரிங்களா. இது வந்து ரெகுலர் பாசன்ஸ். இது வந்து ரெண்டு யூசேஜ், ஒன்று ரெகுலர் யூசேஜ், ஒன்று இரகுலர் யூசேஜ். இது இரகுலர் யூசேஜ், இது ரெகுலர் யூசேஜ் புரியுங்களா. ஸோ இதை பற்றி டீப்பாக தேவையில்லை. இப்போ இங்கே வாங்க, அலைட், அலைட்னா இறங்கு, அலைட்டட் இது ரெகுலர் யூசேஜ், இது இரகுலர் யூசேஜ். அலைட், அலிட், அலிட்னு வந்தால் அது இரகுலர். அலைட், அலைட்டட், அலைட்டட் வந்தால் அது ரெகுலர் புரியுங்களா. இறங்கு இதுக்கு மீனிங், அவன் இறங்கினான்னா ஹீ அலைட்டட் புரியுங்களா. ஹீ அலைட்டட், இந்த இடத்துல ஹீ அலைட்டட் வராது. இது ரெண்டும் ஒரே மாதிரி ஸ்பெல்லிங் இருந்தாலும் இது வந்து பாஸ்டன்ஸு, இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த பக்கம் வர்றது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா என்ன மீனிங் வரும், இறங்கி. அலைட்னா இறங்குனா இது இறங்கி புரியுங்களா. நல்ல வார்த்தையில் மீனிங் நான் சொல்கிறத கவனிச்சிங்க. பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா இறங்கி, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னா இறங்கி கொண்டு, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னா இறங்கி கொண்டு ஞாபகம் வச்சுங்க. அரைஸ்னா எழு, எழுன்னு அர்த்தம். அரைஸ்னா எழு. அரோஸ்னா பாசன்ஸ், அவன் எழுந்தானா ஹி அரோஸ், அவன் எழுந்தான் சீட்டு விட்டு. அப்புறம் அரைசன், ஹி ஆஸ் அரைசன் வரும் சரிங்களா. சன் ஆஸ் அரைசன். அரைசன்னா இது எழு, அரைஸ்னா எழு, அரைசன்னா எழுந்து, இது எழுந்து கொண்டு. அரைசிங்னா எழுந்து கொண்டு ஓகேங்களா. அவேக், அவேக்னா, அவேக்னா விழி, அவேக்னா விழி, விழின்னு சொல்ற, விழினா விழித்தான். அவேக், அவோக்னா ஹி அவோக், அவன் விழித்தான். இது விழின்னு அர்த்தம். விழித்திரு, விழித்திருன்னு அர்த்தம் இல்லை, விழின்னு அர்த்தம். அவோக்கன் வந்தா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் விழித்து, இங்கே உயர்ந்து, எழுந்து, விழித்து, இது இறங்கி. இது இங்கே அபைடட்னா கட்டுப்பட்டு, இப்படி வரணும் மீனிங் புரியுங்களா. இப்போ அரைசன்னா எழுந்து உயர்ந்து கரெக்டா. இங்கே அரைசிங் வந்தா எழுந்து கொண்டு உயர்ந்து கொண்டு, இங்கே இரண்டுத்துக்கு மீனிங் புரியுங்களா. இங்கே வந்து அவேக் வரும்போது அவோக்கன் அவேக்கிங், அவேக், அவேக்னா விழி, இங்கே விழித்து, இங்கே விழித்து கொண்டு, விழித்து விழித்து கொண்டு. இந்த பக்கம் வர இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வர வார்த்தைக்கு மட்டும் மீனிங் நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் புரியுங்களா. இது வந்து ஈஸி உங்களுக்கு. ஐஎன்ஜி சேர்ந்து வரும்போது கொண்டுன்ற வார்த்தை சேர்ந்து வரும், அதால் ரொம்ப பிரச்சனை இல்லை. உயர்ந்து பாருங்க, பி எடுத்துங்க, பி, பீனா இரு, பீனா இரு. அதுக்கு ரெண்டு பாசன்ஸ் இருக்கு, வாசு வேர். ஓல்டு இங்கிலீஷில் பி மட்டும்தான், பாசன்ஸ்லாம் இந்த வாசு வேர்லாம் கிடையாது அப்பெல்லாம். அதுக்கப்புறம் தான் வந்துச்சு, இன்ட்ரடியூஸ் ஆச்சு. பீனுக்கு பாசன்ஸ் வாசு வேர்ன்னு. சிங்குலராக இருந்தால் வாசு, ப்ளூரலாக இருந்தால் வேர். சப்ஜெக்ட் ஹீ வாஸ், தே வேர் இப்படி வரும். ஹீ வாஸ் மை சன், சாரி ஹீ வாஸ் மை கல்லீக்,
they were my students இப்படிலாம் சொல்லலாம். புரியுங்களா? இது வாஸ் சிங்குலர் சப்ஜெக்ட் வரும், இது ப்ளூரல் சப்ஜெக்ட் வரும். இது பாஸ்ட் டென்ஸுக்கு. இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இங்க பீனா இரு, இங்க இருந்து. பீன்னா இருந்து, எங்கெல்லாம் பீன் வருதோ அங்கே இருந்துன்ற மீனிங் வரணும். தமிழில் ஈக்குவலண்ட் அது. பீயிங்னா இருந்து கொண்டு. இது ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவோம் இது மாதிரியா. இது யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சென்டென்ஸில் நம்ம அவேர்னஸ் அதிகமாகணும். பீயிங் இருந்து கொண்டு. புரியுங்களா? பேர்னா வந்து தாங்கிக்கிறது, மனசில் உடம்புல இதெல்லாம் தாங்கிக்கிற இது. சஃபரிங்ஸ், துன்பங்களை தாங்கிக்கிறது, சோதனைகளை தாங்கிக்கிறது அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பேர்னா தாங்கிறது, தாங்கி பிடிக்கிறது. எந்த ஒரு அப்ட்ராக்ட் மீனிங்கில் வரலாம், அது சாதாரண ரெகுலர் கான்கிரீட் மீனிங்கில் வரலாம். எப்படின்னு வரலாம். பேர், போர். பான்னு போன்னு, இங்கே ரெண்டு மீனிங் வந்து பாருங்க. பான்னா ஒரு மீனிங், போன்னா ஒரு மீனிங். இந்த குழந்தைய தாங்கிக்கிறது இல்லையா, கருத்தரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஷீ போர் ஏ சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்ன், ஐ வாஸ் பார்ன். ஆக்சுவலாக வந்து ஐ வாஸ் பார்னா நான் பிறப்பிக்கப்பட்டேன்ற மீனிங்கில் வராது. பேசிவ்ல எடுத்துப்பாங்க எல்லாருமே. பேசிவ் ஃபார்ம் தான் வரும். ஆனால் தமிழில் வந்து நான் பிறந்தேன் தான் வரும். இங்கிலீஷில் வந்து நான் பிறப்பிக்கப்பட்டேன்னு வரும். ஆனால் அப்படி சொல்கிறது இல்லை. ஐ வாஸ் பார்ன் தான் சொல்லுவோம் நம்ம. நான் பிறந்தேன். ஐ வாஸ் பார்ன்னா இங்கிலீஷில் வந்து நான் பிறப்பிக்கப்பட்டேன், அந்த மீனிங் தான் பேசிவ் மீனிங். ஆனால் தமிழில் வந்து நான் பிறப்பிக்கப்பட்டேன்னு சொல்கிறது இல்லை, நான் பிறந்தேன் தான் சொல்லுவோம் நம்ம. புரியுங்களா? என்னை தாய் பெற்றெடுத்தாள் இப்படி தான் சொல்லுவோம். ஆனால் இதுக்கு மீனிங் வந்து ஐ வாஸ் பார்ன் சொன்னால் நான் பிறந்தேன் தமிழில், இங்கிலீஷில் நான் பிறப்பிக்கப்பட்டேன். ஆனால் அந்த மீனிங்கில் யாரும் சொல்கிறது கிடையாது. நான் பிறந்தேன்னா ஐ வாஸ் பார்ன் அப்படி தான் சொல்லுவாங்க. புரியுங்களா? ஐ வாஸ் பார்ன்னா நான் பிறந்தேன். இங்கிலீஷில் வந்து மோஸ்ட் ஒரு சயின்டிஃபிக் வியூ இருக்கும். புரியுங்களா? தமிழில் வந்து நான் பிறந்தேன்னா நானாக பிறக்க முடியாது இல்லையா. ஒரு குழந்தை தானாக எப்படி பிறக்க முடியும்? அது வந்து உந்துதல், உள்ள ஒரு உந்துதல் கிடைக்கும். அந்த உந்துதலில் வெளில வரும். அது ஆத்மாக்களுடைய செயல் சொல்லுவாங்க. அதை கடவுளுடைய, தேவதைகளுடைய, குலதெய்வம் எல்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ டீப்பாலாம் போகலாம். போன், இந்த போன் ஒரு ஒரு விஷயத்தை மனசில் தாங்கி வச்சுக்குது. இட் ஷுட் பி போன் இன் யோர் மைண்ட். இதை மனசில் வச்சுக்கோ, இதை புரிஞ்சுக்கோ, இது புரிஞ்சு மனசில் வச்சுக்கோ, அதன்படி நட அப்படின்னு சொல்லும்போது போன், இட் ஷுட் பி போன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேருக்கு இதுவும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான். புரியுங்களா? இப்படி வரும், இப்படி வரும். இது வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த பான்றது வரும். பான்றது பிறத்தலுக்கு மட்டும்தான். ஆனால் இது போன்றது தாங்கிக்குது, மைண்டில் தாங்கி வச்சுக்குது, மனசில், அறிவில், மூளையில். புரியுங்களா? இதுக்கு தான் போன் சொல்லுவாங்க. பேரிங், பேரிங்கிறது வந்து நீங்கள் அதாவது இங்கே வந்து பேர்னா பெரு, தாங்கு, இங்கே தாங்கி கொண்டு அப்படின்ற மீனிங்கில் வரும் இல்லையா. இப்போ பேரிங்னா ஒரு நவுன் ஃபார்ம் இருக்குது இதுக்கு, சாலிட் நவுன் ஃபார்ம். பேரிங்னா அது இந்த பைக்கில், 2 வீலர், 3 வீலரில், 4 வீலரில், இதெல்லாம் வந்து ரயில் இன்ஜினில் எல்லாத்துலேயும் வீல் ஆக்சில் மேலே ஒரு பேரிங் வரும். பார்த்துருக்கீங்க இல்லையா? அது பேரிங். அது ஏன் பேரிங் சொல்கிறான்னா அந்த வெயிட்டை, அந்த ட்ரெயினோட வெயிட்டை தாங்குது அந்த பேரிங். ஒரு குறிப்பிட்ட செகண்டில் அந்த மொத்தம் எத்தனை வீல் இருக்குதோ அத்தனை வீலில் உள்ள பேரிங்ஸ் வந்து அந்த மொத்த ட்ரெயினுடைய வெயிட்டை தாங்கி நிற்கும். மொத்தம் 16 வீல் வச்சுங்களேன். அந்த வெயிட்னுடைய மொத்த ட்ரெயினுடைய வெயிட்டில் 16ல் ஒரு பங்கு ஒரு பேரிங் தாங்குது. புரியுங்களா? அதனால தான் அது பேரிங் சொல்கிறாங்க. அது நவுன் ஃபார்ம். அது இங்கே வந்து வினை சொல்லுது. என்ன வினை சொல்லு? ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? நிகழ்கால வினைமுற்று. இது கடந்த கால வினைமுற்று. இது ஓகேவா? இது ஃபுல்லாக கடந்த கால வினைமுற்று, இது நிகழ்கால வினைமுற்று. ஓகேவா? அடுத்தது பீட்னா அடி. இந்த பீட்டு பாசஸ் அதே ப்ரொனன்சியேஷன் தான், பீட் தான். ஹீ பீட் மீ அப்படின்னா அவன் அடித்தான். பீட்டட் வராது, பீட் தான். புரியுங்களா? பீட்டன்னா ஹி வாஸ் பீட்டன். ஹி வாஸ் பீட்டன் வித் லத்தி. லத்தியால் அவன் தாக்கப்பட்டான், அடிக்கப்பட்டான். இங்கே என்ன மீனிங் வரும்? அப்போ அடித்து. பீட்னா அடி, பீட்டன்னா அடித்து, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மீனிங். பீட்டிங்னா அடித்து கொண்டு. அந்த கொண்டுன்னு வந்தால் தான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். புரியுங்களா? அடித்து கொண்டு, இங்கே அடித்து, அடித்து கொண்டு, அடித்து கூட ஒரு கொண்டுன்ற வார்த்தை சேர்த்தா அது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் மீனிங். அது அடுத்து பிகம்னா ஆகு. பிகேம்னா பாஸ்டன்ஸ், ஆனது அப்படின்றதுக்கு. இட் பிகேம் டஸ்க், இட் பிகேம் டார்க் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஹி பிகேம் ஆங்க்ரி, ஐ பிகேம் வெரி டல். இதெல்லாம் சொல்லும்போது நம்ம ஆனோம், ஆனது இப்படிலாம் சொல்லும்போது இப்படி சொல்லுவோம், பிகேம் பாஸ்டன்ஸ். இது பிகம்னா இந்த பிகம் ஒரே ஸ்பெல்லிங் தான். ஆனால் இது வந்து
ப்ரெசன்ஸ், இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது ஆகு, இது ஆகி, இது ஆகு, இது ஆகி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிகமிங்னா ஆகிக்கொண்டு, ஆகு ஆகிக்கொண்டு. ஓகேங்களா? இங்க பாருங்க, இந்த வார்த்தை எடுத்துங்க. அந்த ஐன்ற எழுத்து இருக்கு இல்லையா இந்த வேர்ப்ல, when this word is changed into past tense, the vowel inside the verb automatically changes to o. இதுதான் வந்து irregular verb-னுடைய ஒரு முக்கியமான ஒரு characteristic feature, ஒரு phenomenal feature. உள்ள இருக்க vowel மாத்தினா அது past tense-ஆ மாறிடும் அப்படின்றது வந்து irregular verb-னுடைய இது வந்து ஓல்டு இங்கிலீஷ்ல இருந்து வர்றது. ஒன்று கவனிச்சிங்கன்னா முக்கியமான விஷயம், இது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொன்னது. இப்போ இங்கே பாருங்க, அவேக் இருக்கு. இந்த ஏ வந்து இன்னொரு வவல், மொத்தம் 5 வவல் இல்லையா? 5 வவல்ல ஏ வந்து ஓவா மாத்திட்டீங்கன்னா இது வந்து பாசன்ஸா மாறிடுது. ஸோ உள்ள இருக்க வவலை மாத்தினா பாசன்ஸா மாறும், அல்லது டோட்டலா மாறும். பீன்றது ஒரு வார்த்தை, சொல், வினைச்சொல். இருன்றது இது என்டையர் அப்படி டிஃப்ரெண்டா மாறுது. வாசன், வேரன், இது மாதிரியா இருக்கும். அதால இர்ரெகுலர் சொல்றது. புரியுங்களா? இங்க பாருங்க, பேரன் இருக்கு இல்லையா? பேர்ல வந்து போரா மாறுது. இந்த இ போயிட்டு ஓ இ வந்துடுது. ஓகேவா? போர். ஸோ இந்த மாதிரி இன்டர்னல் சேஞ்சஸ் பண்ணா பாசன்ஸ் ஆகும், பாஸ்ட் பார்ட்ஸ் எல்லாம் மாறினா இர்ரெகுலர் வெர்ப் அது. அது மாதிரி வார்த்தைகள், சொற்கள் வந்து ஒரு 200 to 300 வேர்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. நீங்க வந்து நான் உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறேன், இது மாதிரி மார்க் பண்ணிடுறேன். சிலதான் தேவையே இல்லாத ஓல்டு இங்கிலீஷ் ஆப்சலீட் அப்படின்னும் போது ஐ டெலீட் தம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இந்த வார்த்தைகளை வந்து நல்லா கவனிச்சிங்க. இப்போ நான் சொன்னதை இந்த பக்கம் வர மீனிங்லாம் பாருங்க. இப்போ சொல்றேன். கட்டுப்படு, இறங்கு, உயரு, விழி, இரு, தாங்கு, அடி, ஆகு. இதுக்கெல்லாம் மீனிங் வந்து சப்ஜெக்ட் பொறுத்த மாதிரி விகுதி சேர்ந்து வரும். இங்க பாருங்க, ஐ பிகம்னா நான் ஆகிறேன், ஐ பிகேம்னா நான் ஆனேன், ஆகுன்றது ஆனேன் மாறி போச்சுங்க. ஸோ உங்களுக்கு வந்து கடந்த காலன்றத வந்து எப்படி பேசணுன்றத உங்களுக்கு டீச்சர் நீங்க தான். என்னது? உங்களுக்கு தமிழ் நன்றாக பேச தெரியும் என்றால் உங்களுக்கு சிறந்த ஆசிரியர் என்றால் நீங்கள் தான். மொழியை பொறுத்தவரை எல்லாத்தையும் சொல்லலாம், ஆனால் மொழியை பொறுத்தவரை உங்களுக்கு சிறந்த ஆசிரியர் நீங்க தான். உங்களை நீங்க அப்சர்வ் பண்ணணும். எந்தெந்த இடத்துல நீங்க எப்படி பேசுனீங்க, அதை எப்படி எழுதுவோம். பேசுற மாதிரி எழுத முடியாது, பேசுற மாதிரி எழுத முடியாது. இப்ப நான் சொன்னது அப்படியே எழுதலாம். எப்படி வரும்? பேசுற மாதிரி எழுத முடியாது. பேசுற மாதிரி எழுத முடியுமா? பேசுகிறார் போல். இப்போது நான் பேசுகிறார் போல் என்னால் எழுத இயலாது. இது கரெக்டான தமிழ். இதை தான் எழுத முடியும். பேசுற மாதிரியே வல்ல வார்த்தை அப்படியே பேசுற மாதிரி எதனா சரியா வராது. மாறி, மாதிரின்றது போய் மாறின்னு வேணும். புரியுங்களா? இது மாதிரிலாம் வந்து நீங்க பேசுற தமிழை அப்படியே சுத்தமான தமிழா மாத்தி பாருங்க. அந்த வார்த்தைகள் உங்களுக்கு தானா புரிய வரும். முதல்ல அதுக்கு தமிழ் ரீடிங் முதல்ல வேணும். எந்த லாங்குவேஜ் கத்துக்கினாலும் தமிழ் நல்லா வந்து ஸ்கில் இருந்துக்கணும் தமிழ்ல. இதுதான் அது நிறைய பேர் இங்கிலீஷ் படிக்கணும். இங்கிலீஷே டோட்டல் என்வைரன்மெண்ட்டே உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கணும். என்வைரன்மெண்ட்னா நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்க, அங்க எல்லாருமே இங்கிலீஷ் தான் பேசுறாங்க. அங்கேருந்து இறங்கி வெளில வரீங்க, கேண்டீன் போறீங்க, அங்க எல்லாம் இங்கிலீஷ் தான் பேசுறாங்க. பஸ் வரீங்க, பஸ்ல எல்லாம் இங்கிலீஷ் தான் பேசுறாங்க. வீட்டுக்கு வரீங்க, வீட்டில் எல்லாம் இங்கிலீஷ் தான் பேசுறாங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாவலா படிங்க. அப்போ ஓகே, ரைட். இப்போ நீங்க ஒரு ஃபாரின் கண்ட்ரிஸ் போறீங்க, அங்க போயிட்டு நீங்க வந்து இங்கிலீஷ் பேசி ஆகணும். ஓகேங்களா? அந்த என்வைரன்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களை பேச வச்சிடும். புரியுங்களா? கொஞ்சம் கொஞ்சமா இப்போ எப்படி இங்கேருந்து நீங்க ஒருத்தர் ஒரு 6 மாசம் தங்கியிருந்தார் அஜ்மீர்ல. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து ராஜஸ்தான்ல நீங்க தங்கியிருந்தாரு, ரயில்வே ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஒரு 4 மாசம் தான் தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டார். 6 மாசம் தமிழ் நல்லா பேச ஆரம்பிச்சு, சாதாரண நம்மள மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டார். புரியுங்களா? சென்னை தமிழ் அழகா பேச ஆரம்பிச்சார். போயிட்டார், டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். இப்போ எது சொல்ல வரேன்னா, அதே மாதிரி தான் இங்கிலீஷ் கூட. நீங்க ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆயிட்டீங்க, இல்லை நியூசிலாந்து போய் செட்டில் ஆயிட்டீங்க, அமெரிக்காவோ எல்லாம் ஏதோ ஒரு காமன்வெல்த் கண்ட்ரி போய் செட்டில் ஆயிட்டீங்க, ஆப்பிரிக்கா இல்லை சவுத் ஆப்பிரிக்கா, அவ்வளோதான் ஆட்டோமேட்டிக்காக அந்த இங்கிலீஷ் வந்துடும். ஏன்னா அங்கே வந்து என்வைரன்மெண்ட்டே உங்கள் சிந்தனைகள்லேருந்து எல்லாமே இங்கிலீஷ் தான் அங்கே. இப்போ புரியுங்களா? உங்க சிந்திக்கிறது கூட இங்கிலீஷ்ல சிந்திச்சு ஆகணும், அப்பதான் நீங்க பேச முடியும் இல்லையா? அது வேற. ஆனா இங்க நம்ம தமிழ் என்ன பண்றோம்? தமிழ்ல ரீடிங்கே இல்லை. தமிழ்ல வந்து தமிழ் தான் பேசுறோம், ஆனா வாசித்தல் என்பது இல்லை என்றால் எந்த மொழியும் கற்க இயலாது. புரியுங்களா? ஏதோ தட்டு தடுமையில் பேசலாம்,
ஆனால் எழுதுன்றது இம்பாசிபிள் ஆகிடும். அதெல்லாம் வந்து தமிழை முதல்ல நல்லா வாசிச்சிங்க, தமிழ் பேப்பர் படிங்க, தமிழ் நாவல் வாங்கி படிங்க, நாவல் இது ஒன்றும் படிங்க, எழுத ஒன்றும் அது பொன்னியின் செல்வன் படிங்க, இல்லை ராஜேந்திரகுமார், ராஜேஷ்குமார், அப்புறம் யார் ஒன்றும் அசோகன், எவ்வளோ பேருறாங்க. அப்புறம் நல்ல நாவல்லாம் நல்ல புத்தகங்கள்லாம் வாங்கி படிங்க. மூமு இஸ்மாயில், அப்புறம் MS உதயமூர்த்தி, ஆஷா தினேஷ், நல்ல சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா எழுதுறாங்க. அந்தம்மா நிறைய எழுத்தாளர், புது எழுத்தாளர் நூற்றுக்கணக்கில் எழுதுறாங்க. இப்போ அழகாக எழுதக்கூடியங்க அருமையான எழுத்தாளர் இருக்காங்க. தமிழ் வாங்கி படிங்க. கனிமலா லைப்ரரி போங்க. கனிமலா லைப்ரரி லெஃப்ட் சைடில் பின்பக்கமாக வந்து ஒரு புக் ஸ்டால் வச்சுருப்பாங்க, லைப்ரரி மாதிரியா. அதெல்லாம் சேல், இதெல்லாம் தமிழ் புத்தகங்கள்லாம் அங்கே இருக்குவாங்க. போயிட்டு வாங்கிட்டு வந்து படிங்க. ரொம்ப சீப், 30 ரூபா 40 ரூபா புக்கு தான் புத்தகங்கள் தான். மாதம் 2 புக்கு 3 புக்கு வாங்கிட்டு படிங்க. தமிழ் எங்கெல்லாம் தமிழ் படிக்க முடியுதோ படிங்க. சுத்தமான தமிழ் நான் சொல்கிறது. கண்ணா பின்னான் தமிழை படிச்சிங்கன்னா இப்போ ராஜேந்திரகுமார், ராஜேஷ்குமார் கூட அதெல்லாம் ஆப்சலிட் ஆயாச்சு. அந்த நாவல்கள் இப்போ வந்து தமிழில் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். நல்ல நாவல் படிச்சிங்கன்னா இப்போ பொன்னியின் செல்வன் படித்தா தமிழ் நல்லா இருக்கும். அது மாதிரி பார்த்திபன் கனவு, நம்ம சமுத்திரனுடைய நாவல்கள், அப்புறம் ராசு நல்ல பெருமாள், இப்போ கௌசிகன், இந்த மாதிரி எழுத்தாளர்கள் ஒரு 50-60 வருஷம் முன்னாடி எழுத்தாளர்கள் தமிழ் அருமையாக இருக்கும். அப்புறம் தீபம் நான் பார்த்த சாரதி, மணிவன் என்ற பேர் எழுதியிருப்பார், பொன்விலங்கு, இதெல்லாம் படிங்க. தமிழ் எவ்வளோ இதெல்லாம் படிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு மற்ற லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு ஈஸியாகும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறது தான் அது. ஓகேங்களா? இதுதான் ஃபேக்ட், இதுதான் உண்மை நான் சொல்கிறது. ஓகே, ஸோ இங்கே வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரியா இந்த வார்த்தைகள் பயன்பாடு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இது அபோர்டு, இது கட்டுப்பட்டு, இது இறங்கி, உயர்ந்து, விழித்து, அப்புறமா இருந்து, இது பெற்று, இது வந்து தாங்கி, பீட்டன் அடித்து, பிகம் ஆகி. இங்கே எடுத்தீங்கன்னா கட்டுப்பட்டு கொண்டு, இறங்கி கொண்டு, அப்புறமா உயர்ந்து கொண்டு, விழித்து கொண்டு, இருந்து கொண்டு, தாங்கிக் கொண்டு, அடித்து கொண்டு, ஆகிக்கொண்டு. புரியுங்களா? உங்களுக்கு டீட்டெயிலாக இதை சொல்லியிருக்கேன். இதே மாதிரி அடுத்த 1-2-3 இதில் வந்து நிறைய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, போன வீடியோவில் சொன்னேன். இதை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க, புரிஞ்சுங்க இந்த வார்த்தைகளை. இந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ முதல்ல சொன்ன 2-3 மட்டும் உங்களுக்கு தெரியாது. இனிமேல் வர வார்த்தைகள் அத்தனையும் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நன்கு அறிமுகமானது. ஏனென்றால் இந்த வார்த்தைகள் ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து பயன்பாட்டில் இருக்குன்னு வச்சுங்க. ஏன் அந்த காலத்தில் வந்து டெக்ஸ்ட்ரஸ் அப்படின்ற வேர்டு இருக்கு இல்லை இங்கிலீஷில். டெக்ஸ்ட்ரஸ் அப்படின்னா ஆம்பி டெக்ஸ்ட்ரஸ், மோடோ டெக்ஸ்ட்ரஸ், இந்த வார்த்தைகள்லாம் இங்கிலீஷில் கிடையாது. அப்ஸ்ட்ராக்ட் நவுன் நிறைய வந்து அப்போ கிடையாது. ஏன்? அப்போ வந்து சிந்தனைகள் வந்து குறைவாக இருந்தது. ஒரு சில நாடுகளில் மட்டும், கிரீக் இது மாதிரி, அப்புறம் ஸ்காண்டினேவியா, ஜெர்மனுடைய நார்த்தன் பார்ட்ஸு, செல்டிக், ஒரிஜினல் செல்டிக் லாங்குவேஜில், இதெல்லாம் வந்து அங்கே சிந்தனைகள் வந்து அதுக்கேற்ற மாதிரி வார்த்தைகள் உருவாக்கி வந்தாங்க. ஆனால் சராசரி பாமர மக்கள் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்னவா இருக்கும்? ஏந்துக்கிறது, உட்காருறது, சாப்பிட்றது, தூங்குறது, இது அத்தனை இறகுல தான் இங்கிலீஷில். படுக்கிறது, சாயறது, நடக்கிறது கிடையாது. இது மாதிரி தூங்குறது, எழுந்திருக்கிறது, பார்க்கறது, கிட்டக்கத்தை பார்க்கறது, தூரத்தில் இருக்கிறத பார்க்கறது, தூரத்தில் இருக்கிறத பார்க்கறது. பாருன்ற வார்த்தை எடுத்தாலே வந்து சி, அது வந்து இறகுல வெப்பு. நிறைய வார்த்தை, சிந்திக்கிறது, இந்த மாதிரி வார்த்தைகள் தான் வந்து இதில் இந்த இறகுல வெப்பில் வரும். செயல்பாடுகள் வந்து எல்லா மனிதர்களுக்கும் பொது செயல்பாடுகள், ஆக்ஷன்ஸ்ன்றது இல்லையா? பாமர மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் கற்றறிந்த சிறந்த சிந்தனையாளராக இருந்தாலும் சரி, செயல் ஒன்று தானே. சாப்பிட்றது எல்லாம் செய்வாங்க இல்லையா? ஸோ அந்த சாப்பிடுன்ற வார்த்தை எல்லாரும் பயன்படுத்துகிற வார்த்தை அந்த காலத்தில் இன்னி வரைக்கும். அதெல்லாம் அந்த காலத்தில் இன்னி வரைக்கும் இந்த வார்த்தைகள் அப்படியே ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதால் தான் வந்து இந்த வார்த்தைகள் நன்றாக, இந்த 200 வார்த்தை 250 வார்த்தை நல்லா பயன்படுத்த தெரிஞ்சதுன்னா நீங்கள் இங்கிலீஷில் குட். ஓகேங்களா? ப்ளஸ் ப்ரிப்போஷன் நல்லா தெரியணும், கொஞ்சம் அட்ஜெக்டிவ், கொஞ்சம் அட்வர்பு, அவ்வளோதான். இங்கிலீஷில் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஓகேவா? ரைட், மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.